பெரிய மகான்கள் தான் இப்படி உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கா? பெரிய மகான்கள்லாம் ஒன்று இப்படி உட்காந்துருப்பாங்க, இல்லாட்டி இப்படி உட்காந்துருப்பாங்க. பெரிய பெரிய மகான்கள்லாம் இப்படி தான் உட்காந்து, இல்லை இப்படி இந்த 3 போஸ்டில் தான் உட்காந்துருப்பாங்க. எந்த மகானும் பத்மாசனத்தில் சிரசாசனத்திலாம் எந்த மகானும் உட்காந்தது கிடையாது. இவங்க மகான்னாலே ஒரு சித்தர் இப்படி, எந்த சித்தர் இப்படி உட்காந்தார் எனக்கும் தெரியல. இவங்களா படத்தை வரைஞ்சிடுறாங்க. மேக்சிமம் அவங்க உட்காந்தா அப்படித்தான் உட்காந்துருப்பாங்க. இல்லாட்டி இப்படி உட்காந்துருப்பாங்க, இல்லாட்டி இப்படி உட்காந்துருப்பாங்க, இல்லாட்டி இப்படி உட்காந்துருப்பாங்க. விவரமாக தானே இருக்கான். அவன் குளிக்க மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான், முடி அது பாட்டுக்கு வளரும். நீ குளிச்சு மெயின்டைன் பண்ணுவ, முடி கொட்டிடும். அப்போ குளிக்காமல் ஒரு மெடி கொட்டாதுங்க. ஏன்னா அவன் எதையுமே டென்ஷனாக எடுத்துக்க மாட்டான், ரிலாக்ஸ்டாக இருக்கான். அதனால அவனுக்கு முடி வளருது. நீ எல்லாத்தையும் போட்டு மண்டையில் ஏற்றிக்கிற, உனக்கு முடி கொட்டிடுது. எதுவுமே நீ சிந்திச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கோ. டென்ஷனை குறைக்க 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 குறைக்க, ஏன்னா ஒரு மீட்டிங்கில் கேட்டாங்க முடி வளருவது எப்படி, எல்லாரும் நாள்லேருந்து குளிக்காதீங்கன்னு. ஏன்னா எந்த சித்தராக குளிக்கிறானா, எந்த சித்தராக முடியை மெயின்டைன் பண்ணுறானான்னு பார்த்தா அவன் பார்த்தா இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கும். ஏன்னா அவன் குளிக்காதது பாயிண்ட் இல்லை, எதையுமே மண்டையில் போட்டுக்காது தான் பாயிண்ட்டு. அவன் எதையுமே மண்டையில் போட்டுக்க மாட்டான். இதை பார்த்துட்டு போயிடுவான். நீ சித்தன் மாதிரி இரு. சித்தர்னா எண்ணம்னு அர்த்தம், எண்ணத்தை வென்றவர்கள். சித்தர்னா என்ன அர்த்தம்? எண்ணம், சித்தம். எண்ணங்களுக்கு சித்தம்னு ஒரு வார்த்தை. சித்த விருத்தி நிரோதகா. வளரக்கூடிய எண்ணங்களை சம்ஹாரம் செய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எண்ணங்கள் என்ன ஆகும், நிமிஷத்துக்கு நிமிஷம் வளர்ந்துட்டே போகும். அதை சம்ஹாரம் செய். அந்த சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா எண்ணங்களை வென்றார்கள். நீ பார்க்குற ஒன்றுனையும் மண்டையில் போட்டுக்க 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 வெள்ளையாயிடும். அதனால எல்லாத்தையும் மண்டையில் போட்டுக்காத, தூக்கி எறி. எதுவுமே நம்மளால் ஆகலைங்கிற முடிவுக்கு வா. அப்போ என்ன ஆயிடும், முடி கொட்டாது. அப்போ இங்கேயும் குறைச்சாச்சு, இங்கேயும் சரி பண்ணியாச்சு. சரியா? ஓகே. அதே மாதிரி வயிறுக்கு வலது பக்க சுவாசம், ஆழ்ந்த உறக்கத்திற்கு இடது பக்க சுவாசம். புரிஞ்சிருச்சா? ஒரு விஷயம் மறந்து போச்சு, ஒரு விஷயம் மறந்து போச்சு, நல்லா மூச்சு இழுத்து விடு, நினைவு வரும். பெருமூச்சு விடுவாங்க தெரியுமா? ஒரு விஷயம் மறந்து போனால் பெருமூச்சு விடுவாங்க. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, பெருமூச்சு விடாத அப்படின்றாங்க. நல்ல மாமா நல்ல அங்கிளாக இருந்தால் என்ன செய்வாங்க, இவன் பக்கத்தில் வாத்தம்பிக்கணும். இப்போ இவன் பெருமூச்சு விட்டோன்னே ஏயா அப்படின்னு தட்டி கொடுப்பாங்க. என்ன செய்வாங்க, இது உணர்ந்துருக்கீங்களா? உணர்ந்தது இல்லையா? உட்காரு. யாராவது பெருமூச்சு விட்டா என்ன செய்வாங்க, பின்னால் தட்டினோன்னா அவன் சொல்லுவான், மாமா இது மாதிரி ஆயிடுச்சு, அங்கிள் இது மாதிரி ஆயிடுச்சு. அப்படியாயா, அது இப்படி பண்ணிடலாமியா அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். இப்போ அவன் என்னட்ட மாமாட்ட கொட்டிட்டான், இவரும் பின்னால் தட்டி விட்டார், நல்லா மூச்சு இழுத்தான், இங்கே அடைச்சிருந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடெலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. மூச்சு விட்டோன்னா என்ன ஆயிடுச்சு, மறந்த விஷயம்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. சொல்கிறது புரியுதா? கொட்டினாலே பாதி விஷயம் ஞாபகம். அவன் மாமாட்ட கொட்டிட்டான், ஏன்னா மாமா வந்தோடனே தட்டி கொடுத்தார். ஏன்னா பெருமூச்சு விட்ற அப்படின்னா என்ன பண்ணியிருப்பேன், அவன் இன்னும் மறந்துடுவான். அவன் வந்திருக்கிறது மாமான்னு கூட அவனுக்கு தெரியாது. அப்புறம் வைய ஆரம்பிச்சிடுவான். அப்போ பெருமூச்சு விட்டோன்னே என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில், ஏன் பெருமூச்சு விட்ற? அப்படித்தானே நீங்கள் இதை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? அந்த அனுபவம் நம்ம உங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளாம் நம்ம ஏஜுக்காரங்க அதை பார்த்துருக்க முடியும். ஆனால் பரவாயில்ல, இவங்களே பார்த்துருக்கேன்னு மண்டையாட்டுறாங்க. அப்போ இன்னும் அந்த கலாச்சாரம் இந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியுது. நல்ல மாமாக்கள், நல்ல மருமகன்கள். வெரி குட். ஸோ அப்போ அதை தட்டி கொடுக்குறப்ப அந்த பெருமூச்சு விட்டா என்ன ஆகும், மறந்த விஷயம் நினைவுக்கு வரும். அதான் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கிறது. அதுக்கு பேர் என்னது, தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கிறது. அதுதான். அப்போ ஏதாவது ஃபைல் மறந்து போச்சுன்னா என்ன பண்ண, தட்டி கொடுக்கறது இல்லை, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா 2 பக்கம் நல்லா அப்படியே உட்காந்துட்டு அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஞாபகம் வந்துடும். அப்போ இனிமேல் பிராணாயாமம் பண்ணலாமா? சாப்பிட்டு பண்ணணுமா, சாப்பிடாம பண்ணணுமா? யாரோ சாப்பிடாம சொன்னீங்க. எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் எண்ணத்துக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிருக்கணும். வலது பக்கம் இழுத்தா என்னென்ன சக்தி கிடைக்கும், செரிமானமான சக்தி கிடைக்கும். சக்தி கிடைச்சா சுறுசுறுப்பாக இருப்போம். சுறுசுறுப்பாக இருந்தால் பயம் இல்லாமல் இருப்போம். சொல்றது புரியுதா? அது 2 4 ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் பாயிண்ட். சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமானா சக்தி கிடைக்கும். சக்தி கிடைச்சா
சுறுசுறுப்பாக இருப்போம். சுறுசுறுப்பாக இருந்தால் பயம் இல்லாமல் இருப்போம். அப்போ இது பூரா தரது எந்த பக்கம்? வலது பக்கம். இப்போ நீ பயப்படுற, எந்த பக்கம் மூச்சு இழுத்து விடணும்? வலது பக்கம் மூச்சு இழுத்து விட்டா பயம் போயிடும். சொல்றது புரியுதா புரியலையா? 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 அதாவது உனக்கு சுறுசுறுப்பு இல்லை, எந்த பக்கம் மூச்சு இழுத்து விடணும்? வலது பக்கம் மூச்சு இழுத்து விட்டா சுறுசுறுப்பு வந்துடும். உனக்கு ஜீரணமாகலை, வலது பக்கம் மூச்சு இழுத்து விட்டா ஜீரணமாகும். உனக்கு சக்தியே இல்லை, வலது பக்கம் மூச்சு இழுத்து விட்டா சக்தி கிடைச்சிடும். எல்லாமே ஆக்சிஜன் தான். அது ஓசியாக தானே கிடைக்குது. அதை இன்னும் யாரும் பேக் பண்ணல. அதை பேக் பண்ணுறதுக்குள்ளே முந்திக்கங்க, இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நாள் அதையும் பேக் பண்ணிடுவாங்க. பேக் பண்ணி லிட்டர் இவ்வளோ ரூபான்ருவாங்க. புரியுதா? தயவு செய்து பிராணாயாமம் பண்ணுங்க. இடது பக்கம் மன அமைதி, கவனம், ஆழ்ந்த உறக்கம். சரியா? அப்போ இந்த சக்தியெல்லாம் குறைஞ்சா அது பண்ணணும்னு அர்த்தம். உனக்கு மன அமைதி வேணும்னா இடது பக்கம் பண்ண போகிற, ஆழ்ந்த உறக்கம் வேணும்னா இடது பக்கம் பண்ண போகிற, கவனம் வேணும்னா இடது பக்கம் பண்ண போகிற. இது அந்த வாசியோ கிளாஸில் இதனுடைய அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜை தான் நான் சொல்ல போகிறேன். வார்த்தைகளால் எப்படி வசியம் பண்ண முடியும், பேசுகிற ஒரு வார்த்தையும் எப்படி அழகாக வரும், நீ கொடுக்குற ஒவ்வொரு வேர்டும் அட்ராக்டிவாக இருக்கணும், பார்வையால் எப்படி அவங்கள கிரகிக்க முடியும், நம்ம அப்படி பார்த்தாலே விழுகணும். சொல்கிறது புரியுதா? சும்மா அப்படி தொடுதல்னு பேர், அப்படி தொட்டா அவன் கீழே விழுகணும். எல்லாமே பிராணாயாமத்தால் முடியும். பட் அந்த பேசிக் தியரி இது 3 நீ முடிச்சுட்டு வா, செய்ய முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டுக்கு வா. அதேமாரி இந்த கிளாஸ் பாரு, நிச்சயம் நீ கேட்குற அத்தனை சக்தி என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா ஆக்சிஜன் தான். ஆக்சிஜன் தப்பாக போய்கிட்டு இருக்குள்ள, கரெக்டாக போக வச்சா நாம் சரி பண்ண முடியும். மறந்து போச்சு நினைவு வேணும்னா 2 பக்கமும் மூச்சு இழுத்து விடுறோம் இல்லையா? க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும், 2 பக்கமும் மூச்சு இழுத்து விடுறோம். இப்போ பிராணாயாமம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? செயல் ஆரோக்கியம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? இதெல்லாம் செயல்பாடுகள் தப்பாக இருந்தால் மூச்சு இழுத்து விடணும், உடம்பு தப்பாக இருந்தால் ஆசனம் பண்ணணும், செய்கிற வேலை தப்பாக இருந்தால் மூச்சு இழுத்து விடணும். சொல்கிறது புரியுதா புரியலையா? அப்போ இனிமேல் பிராணாயாமம் பண்ணுவீங்களா? ஓகே.